கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செப்டம்பர் மாதம் 25ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். ஆமென். நம்முடைய குடும்பத்திலே சில பேர் நன்றாக படித்திருப்பார்கள், சில பேர் அவர்களுக்கு படிப்பு சரியாக வரவில்லை என்று அந்த பள்ளி படிப்போடு அல்லது இளங்கலை படிப்போடு நிறுத்தி வேலைக்கு சென்றிருப்பார்கள். சில குடும்பத்திலே குடும்ப சூழ்நிலை காரணமாக, பொருளாதார சூழ்நிலைகள் காரணமாக படிக்க வாய்ப்பிருந்தும் படிக்க ஆர்வம் இருந்தும் சிலர் படிக்க முடியாமல் வேலைக்கு சென்றிருப்பார்கள். இன்னொரு பக்கம் நம்முடைய உறவுகளிலே நாம் எந்த அதிகாரத்தில் இருக்கிறோம் என்பதை பொறுத்தும், நாம் எந்த இனத்தை சார்ந்திருக்கிறோம் என்பதை பொறுத்தும் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் நமக்குள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. எவ்வளவுதான் நம்ம ஜெபம் பண்ணாலும், நம்ம விவிலிய வார்த்தைகளை வாசித்தாலும், அந்த நேரம் வரும் பொழுது நம்மை அறியாமலேயே ஒரு ஏற்றத்தாழ்வு நமக்குள் எழ ஆரம்பிக்கிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றும் கூட புனித பவுல் அருமையாக இந்த வார்த்தை வழியாக நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். மனத்தாழ்மை முதலாவதாக நமக்கு வேண்டும். நாம் எப்பேற்பட்ட செல்வந்தராக இருந்தாலும், பதவியில் இருந்தாலும், அதிகாரத்தில் இருந்தாலும், மனத்தாழ்மை எல்லோருக்குமே அது தேவைதான். எல்லோருமே கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள்தான். எல்லோருமே அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டவர்கள்தான். அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் ஏதோ ஒரு காரணத்தினாலே உயர்வாய் இருக்கிறேன், உயர்ந்த இடத்தில் இருக்கிறேன் என்பதற்காக நமக்கு கீழ் உள்ளவர்களை நாம் தாழ்ந்தவராக கருதக்கூடாது. அவர்களிடம் அதுபோன்ற எண்ணத்தோடு நாம் பேசக்கூடாது. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்பொழுதுமே கடவுளுக்கு பிடித்த பிள்ளைகள் தன்னை தாழ்த்துகிற பிள்ளைகள்தான். தன்னை தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்றுதான் விவிலிய வார்த்தையிலே இயேசு மகாராஜா சொல்லுகிறார். அப்படியாக கடவுளின் பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு அடிப்படை முதலாவதாக அன்பு. நாம் நம்மை அன்பு செய்ய வேண்டும், நம்மை சுற்றியுள்ள அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும், பாரபட்சம் பார்க்காமல் அன்பு செய்ய வேண்டும். அந்த அன்பு நமக்குள் இருந்தாலே போதும், மனத்தாழ்மை நமக்குள் எப்பொழுதும் இருக்கும். அப்படி இருந்ததென்றால் நம்மை சுற்றி யார் இருந்தாலும் அவர்களை நாம் எதோடும் ஒப்பிட மாட்டோம். எந்த ஒரு காரியமும் நம் கண்களுக்கு முன்பாக, சிந்தைக்கு முன்பாக ஒரு ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கக்கூடிய நோக்கத்திலே வராது. ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளின் பாதத்திலே அமர்ந்து கேட்க வேண்டியதே இந்த மனத்தாழ்ச்சியை தான், இந்த அன்பை தான். ஏசப்பா, என்னுடைய இருதயம் எப்பொழுதும் உமது அன்பினாலே, உமது சமாதானத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும். அதற்கு என்னை தாழ்த்தி உமது பாதங்களிலே அர்ப்பணிக்கிறேன் என்று நம்மை அர்ப்பணித்தோம் என்றால் நமது உள்ளத்தை எப்பொழுதும் இயேசு மகாராஜாவின் சமாதானத்தினாலும் அன்பினாலும் நிரப்புவார். அப்படி நிரப்பப்பட்ட இருதயம் யாரையும் தாழ்வாக கருதாது, யாரையும் இழிவாக பார்க்காது. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை நம் உள்ளத்திலே பதிப்போம். ஒவ்வொரு நாளும் மனத்தாழ்ச்சியோடு நம்மோடு இருக்கிற அனைத்து மக்களையும் ஒரே எண்ணத்தோடு பார்ப்போம், ஒரே அன்போடு பழகுவோம். அப்படி நாம் வாழ்வதுதான் கடவுளுக்கு ஒரு விருப்பமான வாழ்க்கை. அதுவே நாம் விண்ண உலகிற்கு செல்வதற்கு ஒரு சிறந்த வழியை நமக்கு உண்டாக்குகிறது. ஆமென். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே இயேசப்பா, எப்பொழுதும் நாங்கள் மனத்தாழ்ச்சியோடு வாழ எங்களை தாழ்த்தி உமது திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆலோசனை நம்முடைய வாழ்வை நல்ல இடத்திற்கு கொண்டு செல்லும் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாம் மனத்தாழ்ச்சியோடு எல்லாவற்றையும் செய்வோம். கடவுள் நம்மை மென்மேலும் உயர்த்துவார். ஆமேன். God bless you.